நீங்கள் கிச்சனில் நீங்கள் சமையல் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும். ஸோ எதுக்காகனா இது முடி கொட்டாமல் இருக்கு. சூடாக இருக்கலாம்மா பார்த்து. ஏன்னா சமையல் பண்ணும்போது அந்த கேப்பு போட்டோன்னா முடி கொட்டாமல் இருக்கும் சமையலில். அதுக்காக தான் அந்த கேப்பு கொட்டுறது. புரியுதா? ஆ நான் இதை அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன் குடும்பத்தோடு. யாரோட மீன் குழம்பு எப்பவும் நான் தான் இருந்தேன். அம்மா வச்சுருக்கேன் திடீர்னு டேஸ்டாக இல்லை. அவன் வச்சா டேஸ்டாக இருந்தேன், நான் வச்சா டேஸ்ட் இருக்காது. இல்லை கரண்ட் சவுண்டு கேட்குறோம். குழம்பு டேஸ்டாக இருக்கும். புளி அதிகமாக இருக்குண்ணா. இல்லைம்மா சொல்லம்மா, நான் வச்சேன்னா நல்லா இல்லைல. ஏம்மா நான் இதை அப்பா அப்போ ஞாபகப்படுத்தி பார்த்துருந்தேன் குடும்பத்தோடு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம என்ன சொல்றேன் மாட்டேன். புளி தேங்காய் தக்காளி பழம் மசாலா இதெல்லாம் முதலே போட்டு கரைச்சி வைக்கணும். அப்படிதானே? தேங்காய் புளி மொத்தம் கரைச்சி அடுப்பு வச்சுட்டு தக்காளி பழமும் மிளகாயும் போட்டு கோச்சு மட்டும் மீனை போட்டு எப்படி போல தெரியும். நான் சிலப்போ பாய்ச்சல் நானே வச்சுட்டு எனக்கே ஒரு மாதிரியா இருந்தாங்க. சப்புன்னு இந்த மீனுனா வாரத்தில் 7 நாள் சாப்பிடக்கூடியவங்க. அதுதான் இல்லை மீனுனா இல்லை இல்லை மீனுனா வாரத்தில் 7 நாள் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. நல்ல உணவு சீ ஃபுட்டில். மற்ற என்னவாது மற்ற காய்கறினா நம்ம வாரத்தில் ஃபுல்லாக சாப்பிடுவோம். இந்த மீன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. கறி சிக்கன் மட்டன் இதை விட மீன் உடம்புக்கு நல்லது. இதே பிடிச்சிருக்கா
சாப்பிடலாம் கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க. இது நான் விடுறேன். அது கொண்டு வரதுக்கு வந்து வைக்கிறது நிறைய அதுதான் பிரச்சனை. நாளைக்கு வீட்டில் வந்து இல்லை வீட்டில் எனக்கே இருப்பலாம் அந்த டைம் காலையிலே தூட்டினா வச்சா 2 நாள் அவசியமா 4 மணி மறந்து எப்படி இருந்தாலும் மீண்டும் மறுநாள் சமையல் நல்லா இருக்கும். ஆனால் மறுநாள் சாப்பிடுவோம். அது கை வைக்கலாம். சவுண்டு குறக்கும். ஒவ்வொரு யூடியூப் சேனல் பார்த்துருப்பல அப்படி குடும்பத்தோட சாப்பிடும்போது வீடியோ போடுவாங்க தெரியுமா? துட்டு இப்போ யூடியூபோட இருக்கா பட்டாதான் நீங்கள் பார்த்துருக்கீல உடனே பார்ப்பிய அப்படி சொல்லியிருக்கவங்களே என்கிட்ட பார்க்குறதியா ஒரே கண்ணு தான் போடுறாரு எப்படி சொல்லல நல்ல வச்சுருக்காரு இங்கே அக்கறைக்கு இக்கரை போச்சு. தூரத்தில் இருக்கும்போது பாசங்கள் அதிகமாகும். அதை சொல்லலை இப்படிலாம் பொண்டாட்டியை செல்ல வைக்கணும் ஒரே பேச்சு ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. அம்மா கார்த்திக் இன்ஸ்டாகிராமில் இந்த பையன் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரே ஃபோனில் வச்சுக்கலாம் ஒன்லியா லவ் பண்ணலாம். சுதின் யாரா பையன் எங்கூர்? இந்த ரஞ்சித் பாலான்னு ஒருத்தர் நியூஸ்லலாம் பண்ணலாம். அப்புறம் இந்த கிணத்துல மத்தியில் வந்து அவன் சொல்லுவான் கடையிலே வேலை பார்க்க துணிக்கதை மாதிரி இந்த வளையல் கடை நீ காலையில் காலையில் செல்லு காமிச்சேன் வயல் கல்யாணம் எங்கே? சொசோல கிருஷ்ணன் நம்ம வயல் எடுக்க போனோம் அங்கே இல்லையா? எங்கே நிற்கிறது பாரதி நீ ஒன்றும் இதுவா எங்கே நிற்கிறது தூக்கு மாத்திரை கொடுத்து தூக்கில் தொங்கிவிட்ட பின் தந்தை தாய் இருவரும் தூக்கில் தொங்கி தற்கொலை. ஏன் கடல் சென்னை மணலிங்கிற இடத்துலயா நிறைய கடன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தவி வந்தவரை கடந்துட்டாங்க. மகளுக்கு தூக்கு மாத்திரை கொடுத்து மயக்கம் பிறகு தூக்கில் போட்டுட்டு இங்கே 2 பேரும் சேர்ந்து தூக்கில் போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீது அழகாக இருக்குது பிள்ளை. இது தாய் தப்பன்னு காமிச்சு கிருஷ்ணப்பன்
கடன்லாம் இப்போ ஏற்று கிடைக்குது. எல்லா கடனும் தள்ளுபடியாக இருக்குங்களா? கடன் தள்ளுபடியாகவே இருக்குது, உயிர் தான் போயிட்டு. தூக்க மாத்திரை கொடுத்து மயக்கம் வந்த பிறகு தூக்க போட்டுருக்கோம் அந்த பிள்ளைய. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்குறோம். என்ன வேலை? இன்னைக்கு காலையில் ஒரு புள்ளிக்காரங்க இருந்தாங்க. புள்ளிக்காரங்க யாருன்னு தெரியல, ஒரு அண்ணன்